ஆனால் அதே நேரத்திலே அன்புமணி என்கிற ஆளுமையை சீண்டி பார்ப்பது, யாராக இருந்தாலும் சீண்டி பார்ப்பது தேவையற்றது, அவசியமற்றது. அன்புமணி இன்றைக்கு அன்புமணியால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பேரும் புகழும் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தனிப்பெரும் சமூகமான வன்னியர் சமூகத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமாக அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார். வன்னியர்களிலே கண்ணியமான அரசியல் நடத்தக்கூடியவர், கௌரவமாக வழிநடத்தக்கூடியவர், சுயமரியாதைக்கு சொந்தக்காரர், ஆளுமை மிக்கவர், அரசியல் தெரிந்தவர், உள்ளூர் அரசியலே இருந்து உலக அரசியல் வரையிலும் அனைவரும் உற்று பார்க்கக்கூடிய அளவிற்கு செயல்படக்கூடியவர் யார் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ். இன்றைக்கு ஐயா அவர்கள் பெருமையாக காலரை தூக்கி விட்டு கொண்டிருந்தார் இவ்வளவு காலம் என்று சொன்னால் அதற்கு அன்புமணியினுடைய செயல்பாடுகள். குறிப்பாக குடும்ப நல்வாழ்வுத்துறை அமைச்சராக அன்புமணி அவர்களை நியமனம் செய்ததற்கு பிறகு, அந்த பொறுப்பை அவர் வகித்ததற்கு பிறகு அவர் ஆற்றிய பணிகள் இருக்கிறது பார்த்தீங்களா, அது 1, 2 என வரிசைப்படுத்த முடியாத அளவிற்கு இருக்கிறது.